திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் ஜாதக பொருத்தங்களுடன் கிடைக்கும். எங்களிடம் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். உங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்ற வரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல், நெமிலி தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். தொடர்புக்கு 7604864390. மகமாயி திரி சூழியம்மா நீலியம்மா வெண்டையாடி வந்திரங்கு வீரமக காளியம்மா உலகளந்த நாயகியே உக்கிரம்மா நீயோ இன்றி எங்கள் உயிர் கக்க நீயும் வாணியம்மா வாணியம்மா தாயே மகமாயி முத்துமாரி நீயே உருமாறி இங்க வாடி தேவி கருமாறி எங்க காளி தீமை கரியாக்க இங்க வாடி
திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் ஜாதக பொருத்தங்களுடன் கிடைக்கும். எங்களிடம் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். உங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்ற வரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல், நெமிலி தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். தொடர்புக்கு 7604864390.
மங்கை திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுக பொருவடி வேலும் கடம்பும் கடம்புயும் ஆயிரண்டும் மறுவடிவான மலங்களாலும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குடிவந்தவே பொழியற்கோன் பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி ஆழியை கல்வியத்தில் அஞ்சகரான் அடி போற்றி வாழி திருநாகரோகன் கொண்ட பதம் போற்றி உடையை திருத்தால் போற்றி போற்றி இல்லை வாழந்தனை முதலாக படித்த கொள்கையாம் திருத்தொண்ட தொகையில்லாத பதம் போற்றி ஈராண்டில் சிவஞானத்தை புரிந்த கைகண்டால் நினைத்தால் போற்றி நாராண்ட பல்லவியார் தருள் புரிந்த அருள்நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கரைந்த நகர் மறைஞான சம்பந்த நிழற்கால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செல்பதும திருத்தால் போற்றி போற்றி திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாலே தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி கருஞான கண்டராதித்த வேணாட்சி அடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு குருடோத்தமர் சேரிராயர் மூலர் மன்று திரு ஆலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலித்தீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரால் அரிதார் திருமேவு பட்டினத்து பிள்ளையோடு ஏற்பனையாம் வேலை ஏதன்னல் எஞ்சாங்கும் வாரியார் சுவாமி வாழி கருணை மொழியும் திருமுகத்தில் திருநீற்றுதலும் கண்டாரை பதப்படுத்த கணிதவாயழகும் பெருமை பெரும் துறவினொரு பொறையுலத்தே பொறுத்தே பிஞ்சகரார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்ந்துரை சிவஞானமா முனிவன் மலர்த்தாள்கள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவில் என்றே உண்ணி வைத்தே உரைப்பாம் யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலர தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புனவீர் நாமேல் நடவீர் நடவீரியே நாமேல் நடவீர் நடவீரியே தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாலும் ஆனாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தான் குகனே காண்க விளக்கினை ஏற்றி வெளியை அறிவி விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்குறையாதல் விளக்கினில் விளங்கும் விளக்கவத்தானே இல்லக விளக்கது எடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கினால் பதிற்றையாகும் துளைக்கில் நல்வரதுறுத்தல் தூய விண்ணேறலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞரி ஞானமாகும் அளப்பில் வீதம் சொன்னார் கடிதத்தாம் அருளுமாறே விண்ணுளார் தொழுதேற்றும் விளக்கினை மண்ணுளார் வினைத்தீர்க்கும் மருதனை பன்னுளார் பயிலும் திருக்கோளிலே அன்னலார் அடியே தொழுதுய்மனே. அன்பார்ந்த கிராம வாழ் மக்களே, நமது ஊரிலே எழுந்தொருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அருணாச்சல சித்தரின் 78ஆம் ஆண்டு மகா குருபூசை விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர் பொது மக்கள் அனைவரும் மற்றும் நம்ம ஊரை சார்ந்த பகுதி மக்களும் இந்த அரிய பெரிய விழாவிலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அருணாச்சல சித்தரின் குருவருளை பெற்று
உய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது யாகசால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 12 மணிக்கு மகா பூர்ணாதி என்று சொல்லக்கூடிய நிறைய வழிபாடும், 12:30 மணிக்கு மகா தேவாலயம் வழிபாடும். திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் ஜாதக பொருத்தங்களுடன் கிடைக்கும். எங்களிடம் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். உங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்ற வரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல், நெமிலி தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். தொடர்புக்கு 7604864390. மண்ணும் திசை வேதியில் மங்கள ஆதுரை கண் பொன்னஞ்சுட வன்னி வளர்த்த புதைந்த நூல் பொன்னின் கலசங்கள் உடன்கள் பூரித்த தூவில் உண்ணும் செயல் மந்திர யோக நிறுத்தினார்கள். மயனே புத்தியோ, மரியே புத்தியோ, மரணே புத்தியோ, மகாதாராய புத்தியோ, மகாநந்தியே புத்தியோ, நீர்மணி வண்ணனே எழுந்தருக எழுந்தருக எழுந்தருக. சோதி இளம்பருதி 100,000 கோடி போல வளர்ந்தரும் தெய்வீக வடிவம் தரும் உலந்தனில் கண்டு ஆதரிப்போர் தாருகிறார் என்பரக தாமரையில் நீதிருக்கும் தெய்வ விளக்கொலியே ஓதிய 5 ஓங்காரத்து உள்ளிருக்கும் 5 இல்லாத வேலுருவாய் நின்றானே சாந்தரிய மந்திரமே சோரியா மன்மதனே மாமுடியா சொந்தமரும் மன்னமே தொக்கார பந்தனையா ஒத்த கோலத்துருவே ரோமமா தத்துவங்களே சத்த காதுவா எழுந்தருக எழுந்தருக எழுந்தருக. பொன்றியவாறு உலகில் உடன் கிடந்து என்றும் எம்பியிடம் நடக்கும் இயல்பது செந்தலை சேர திருந்து சிவனடியே நின்று தொழுதே நெஞ்சத்தின் உள்ளே. சிவனும் நாமம் தலக்கே உடைய சிவனேயம்மான் அவன் மறந்தறியே நலந்தேங்கிலம் உன்னை மறந்தறியே உன்னாவும் இன்னாவில் மறந்தறியே. உடந்தா தலையில் வழிகொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூளை திருத்துள்ளாய் அடியே நதியின் கிடைல வீரட்டான துறை அம்மானே. அடியனே நல்விழாவை கண்டே நல்வி வேண்டி படிமலை அமரங்களில் வந்து அமிதை பரமே போற்றி துரியதை பாவாக உயரன சோதி போற்றி போற்றி கொடுங்கல்வும் திருமணது ஆகியவே. கங்கையே ஒற்றி, ஓம் யமுனையே ஒற்றி, ஓம் சரஸ்வதியே ஒற்றி, ஓம் துங்கபத்ரே ஒற்றி, ஓம் கிருஷ்ணா நதியே ஒற்றி, ஓம் பாலாரே ஒற்றி, ஓம் பொன்னி நதியே ஒற்றி, ஓம் வைகை நதியே ஒற்றி, ஓம் காவிரியே ஒற்றி, ஓம் நீவா நதியே ஒற்றி, ஓம் கிருஷ்ணாரே ஒற்றி, ஓம் குடகுருக்கியே ஒற்றி. ஓம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாதாமே திருவாலங்காடுடையும் செல்வதாமே. கொல்லான் ஒன்றும் கொந்தா ஒன்றியோம் ஐந்தடக்கு மாற்றல் அங்கோய் ஒன்றியோம் பொருமை தெய்வத்தை புலமையோய் ஒன்றியோம் மறுபடியை நடப்பிக்கும் அன்பே ஒன்றியோம் அருள்வாய் ஆத்திரிக்கும் அண்ணா ஒன்றியோம் வாழ்விக்கும் வல்லாய் ஒன்றியோம் தவறிலேயே சாதிக்கும் தக்கோய் ஒன்றியோம் அன்புதில் ஒருவத்தை இன்றே போற்றியோம். எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலாவெங்கும் தங்கும் சிவனருள் தன்னிலையாட்டமே. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டரே.
காதார் குழையாட பைக்குன் கனலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப் புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள் பாடி அப்புறாடி பேரிட்டு நம்மை வளர்த்தெடுத்த கைகளைதன் பாதத்திலங்காடி ஆடேனோ பாதி பராபரை பன்னிரண்டாதியே அடியனே நல்விழாமை கந்தன் அடிமை தேடி படிசை காலில் வந்தி அமுதை மரணே போற்றி துயிலை பாதமாக உயிரன் சோதி போற்றி ஒளியை பாதனை முடிசை புராணா போற்றி போற்றி உணர்தோல் கடந்தாலோர் உணர்வேதிகளற்பறியின் செல்வனை கொண்டே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அடிவலர் உள்ளத்து ஆனந்தகரியே அம்பலம் ஆரரங்காக விரிவல தெய்வ முத்துவந்தாயி தொண்டனே விளங்குமா விளம்பே என் உடனே புகுந்த அதனால் ஓம் பழைந்தாய் வரந்தாய் போற்றி இருந்தாய் போற்றி முதல்ல கை சுத்தம் பண்ணிடுங்க அப்புறம் மூணு சாப்பிடுங்க நீங்கள் நீட்டாக வச்சுட்டு வந்து சந்தானம் செய்யப்பார் தண்ணி விட்டா எல்லாரும் விட்டா டைம் ஆகும் போனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒத்துட ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏற்றுவார் திரளான எழுப்பன அஞ்செழுத்துமே தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரிவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி கோலை கண்ணி கோரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க வாகிசன் வாய்ப்பு மில்லனை எழுக வாகிசன் வாய்ப்பில் எழுந்தருளுகவே தென்னாருடைய சிவனே ஒற்றி எந்நாட்டவர்க்கும் விரிவா ஒற்றி ஏகம்பத்துறை எந்தாய் ஒற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் ஒற்றி கோலை கண்ணி கோரன் காண்க
ஒன்றியவாறும் உடலின் உடன் கிடந்து என்றும் எம்மீதன் நடக்கும் இயல்பது செண்டலை சேர திருந்து சிவனடி நின்று தொழுதே நெஞ்சத்தின் உள்ளே வான் சிவனனும் நாமம் தமைக்கே உடைய செம்மேனி எம்மான் அவனை நற்கொண்டளிக்கிடமாயில் அவந்தனையான் பவனனும் நாமம் பிடித்து சிரித்து பொன்னாதளித்தால் இவன் என்னை பொன்னாதளித்தொழியான் என்று எதிர்த்தொருமே சிவம் எதிர்த்தொருமே வா மாற்றம் மிக்க அன்பால் நோய்கின்றோம் எல்லாமல்ல அம்மை எப்பரே இங்கு மலாயாகசாலிலே தீமுகத்திலே எழுந்தருள்க 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 ஒன்றியவாறு உடலின் உடன்கிடந்து என்றும் என் மீதன் நடக்கும் இயல்பது செண்டலை சேர திருச்சு சிவனடி நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தின் உள்ளே சிவயோகி ஞானி சிதைந்தவன் முற்றால் தவலோகம் சேர்ந்து பின் தான் வந்து கூடி சிவயோக ஞானத்தால் சேர்ந்தவர் நிற்பர் போலோகம் நட்போற்றும் புண்ணியத்தோரே மாற்று வைக்க அன்பால் நோக்கின்றோம் இல்லாமல்ல மகாயாகத்தில் எழுந்துள்ள இல்லாமல் அம்மையப்பரின் படித்தளத்தில் சில ஸ்ரீ அருணாச்சல சித்தரே மாதிரி அம்மையப்பன் படித்தளத்திலே எழுந்தருள்க 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 ஓம் என்று இல்லாமல் அம்மையப்பரின் படித்தலில் எழுந்துள்ள சில ஸ்ரீ அருணாச்சல சித்தரின் அம்மையப்பரின் திருவடி விலக்கி வணங்குகின்றோம் திருவாய் விலக்கி வணங்குகின்றோம் திருமுடி விலக்கி வணங்குகின்றோம். திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் ஜாதக பொருத்தங்களுடன் கிடைக்கும். எங்களிடம் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். உங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்ற வரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல், நெமிலி தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். தொடர்புக்கு 7604864390. எதனா ஒன்று சொல்றியா, எங்க போனாரு எதனா கேட்குற என்னன்னு சொன்னாங்க. பூவனத்தை புனித நாக்கே மழையாலும் கண்ணே
ஏற்றல் தோன்றும் இருந்தருந்தும் முன்னிருந்த கண்டம் தோன்றும் கைவாய கடுகருளை கங்கை நங்கை ஆயிரமாமுகனியோடு வானில் தோன்றும் புயல்வாய கடை வீழ்ந்த பொற்பு தோன்றும் திகழும் பூவனத்தின் புனித நாட்டே பாராளி வட்டத்தா தரவி இட்ட கண்மலரும் நடும்புகையும் பறந்து தோன்றும் சீராழி தாமரையின் மலர்கள் அண்ண திரும்பிய மாநிலத்தினோடு வழிகள் தோன்றும் ஓடையாருடைய இலகை வேந்தன் உடதுடித்த இடபாவம் கொடுத்தி தந்து போராடி அறிந்த பொற்று தோன்றும் பொய்திகளும் பூவனத்தின் புனித நாட்டே தன்னடியார் கருபுரிந்த நகவு தோன்றும் சதுமுகனை தலையடித்த கண்மை தோன்றும் நின்னனைய முன்னிலையாக தோன்றும் வேடத்தின் ஊரிலிருந்த போத்தல் தோன்றும் துன்னிய செடிகளிலோராகும் மதியுடனே வைத்தல் தோன்றும் பொன்னனைய திருமேனி பொழிந்து தோன்றும் மாதப்பிரை கன்னியானை மலையார் மகளோடும் பாய் போதொடு நீர் சுமத்தேத்தி புவாரவன் புரியே யாரும் புரடு வராமல் ஐயாரடைகின்ற போது காதல் மதக்கியோடும் கலிலே வருவன கண்டே கண்டே நகரே ஐயா நீங்க வேலையை பாருங்க ஐயா நீங்க வேற Hare
ஐயாறு அடைந்த போலே கலங்கள் மறுமல கண்டே கண்டே அவரே பாலம் கண்டறியாதன கண்டே கண்டே அவரே பாலம் கண்டறியாதன கண்டே கண்டே அவரே பாலம் கண்டறியாதன கண்டே திங்கள் மணி கன்னியானை தேமொழியாலும் பாரி அன்பார்ந்த கிராம மக்களே, இன்னும் சிறிது நேரத்திலே மகாகுணாதி நடைபெற உள்ளது. அனைவரும் திருக்கோயிலுக்கு வந்திருப்பதை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேறி நடைபெற்று தூபதீபநாதனை சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் எல்லாம் நடைபெற்று கற்பூர பேரொளி மாகேஸ்வர பூஜை நடைபெற உள்ளது. அனைவரும் இங்கே எழுத்துள்ளதை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சரியாக 20 மணிக்குள்ளிகளிலே மகா நிலையில் நடைபெற உள்ளது. ஆங்காங்கே உள்ள அடியார் பெருமக்கள் திருக்கோயில் வளாகத்திற்கு அருகே எழுந்திருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வாசி தீரவே காசு நல்குவே மாது நிழலையே ஏசலில்லை நீர் போதினே ஏறவேறினே ஊரும் நிழலையே வேணும் அருமே நீர் போதினே ஏறவேறினே ஊரும் நிழலையே வேணும் அருமே பங்கே பொங்கமிழலையே நங்கை மொழியிலே தங்கமொழியிலே அங்கை பங்கே பொங்கமிழலையே நங்கை மொழியிலே தங்கை பருவிலே அரங்கநேரிதர இறக்கமீதிலே பறக்கும் மிழலையே அரங்கை கருவிலே நீதி மிழலையே பாடும் மொழி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஐயா தொட்டு கொடுத்துருங்க. ஏழு
அவை முதல் ஆதரவு ஒன்றாகும் அவை முதல் இன்னும் ஆதரவும் வாங்க அதனுடைய சங்கரன் சந்தேகத்தானே பரத்திலே உண்டாய் புறமாய் பரத்தினுள் மாயவனாய் அயனாகி கரத்தினுள் கண்பால் தன்னையுமாகி கரத்தினில் விதே அருளாமே எல்லாரும் காணம் கண்போதவர் எல்லார பற்றி விழாயினருக்கு எல்லாருமே கல்வே கருத்து வைப்பாரே அற்புதம் பிறந்திருக்கிறார் அங்கே சிவமாவது ராகமுறைகிறார் அதை அனுப்பிட்டு பொன்போல் கண்ணில் செய்யும் அன்போடு உலகி அமாவாசை கழித்த மன்னம் திருதலைத்திரி நம்முடைய பாபன் சாமியுடைய மயூரவாக சேவை நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத அமாவாசை கழித்த மறுநாள் மயூரவாக சேவை. பாபன் சாமியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சவங்க நினைவுபடுத்தீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். பாபன் சுவாமிகள் பாம்பனிலே ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற பாம்பனிலே பிறந்தவர். ஒரு சிறந்த முருகனடியார். ஒருவரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொய் சொல்லிட்டார். நான் பழனிக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உத்தரவு ஆகிட்டான்னு கேட்டார். ஆமா, பழனி முருகப்புறம் உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறார். ஆனா மறுநாள் கணவர்கள் நான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தனா, நான் உத்தரவு கொடுக்குற வரைக்கும் பழனிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் பாபன் சாமிகள் பழனிக்கு போகவே முடியும். இப்படி முருகன் பெருமாளுடைய திருவுருவை முழுமையாக பெற்றவர் நம்முடைய பாபன் சுவாமிகள். அப்படி எதிர்காலத்துல சென்னையில தங்கியை வச்சுட்டு கொண்டிருக்கும் போது சென்னையில ஒரு ரிக்ஷா வண்டி, அப்பெல்லாம் கை வண்டிதான், ரிக்ஷா வண்டி போது காலையில் இருக்கும்போது சென்னை அரசு பொது மருத்துவமனையில இப்ப இருக்கிற சென்னை பொது மருத்துவமனையில சேர்ந்திருக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க. இந்த கால் எலும்பு சுக்குநூறாக எடுத்திருக்கு, இது குணப்படுத்த முடியாது, அதனால இவரையில் இழக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் கைவிட்டுறாங்க. அப்பொழுதுதான் பாபன் சுவாமிகள் முருகப் பெருமானியை சதாசிவமாக இருந்து கொண்டிருக்கும். ஆர்வணி மாதம் அமாவாசை கழித்த மறுநாள் அன்றைக்கு மயூரவாகை சொல்லி நீங்க பூஜை நடந்திருக்கு. இது கண்ணால நாம கண்ட உண்மை. இது ஒரு சில 70 ஆண்டுகளுக்கு உள்ள நடந்தது. அவர் பாடிய அந்த வேட்கோளையை பற்றி பாடி இங்கே உள்ள அதிகாரிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஒருவர் சொன்னார். காலையில குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி வாங்கிவிட்ட தவறுகிறேன். அவருக்காக இந்த பிரார்த்தனை செய்து முருகப் பெருமானே குழந்தை வழிவாக வர வேண்டும் என்று பாம்பன் சாமி பாடிய வேட்கோளையை பற்றி பாடி இங்கே வேண்டி செய்கிறோம். 17 ஒன்றும் விடை செய்ய பாதம் ஒளியனான் மதிமோர் மாமை முகமண்டலம் பதுக்கணலும் கனியே வேட்புழவை என்னை காதலால் கழுவ நீயே வாராயோ கைகள் நீளுகின்றனவே. சீனை முடித்த சினை செம்மன் சுட்டி நன்குழைகள் மேவும் உறுப்பு நிழல் செய்ய வாழும் வேட்புழவை ஏவல் கொடுத்து அருளை வாழும் வேட்புழவை தேவேறு உன் பல தெய்வமாகி பிறந்து பூவேறு இக்கடைகள் இங்கு செல்வராயோ கோவேறு சிறிகள் இசை கொள்ளுகின்றனவே. அந்த மழை சொல்லை கேட்பதற்கு காதுகள் தயாராக இருக்கிறதாம். Thank you.
அவன் அருளாலே அவன் கால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுவதும் ஓய உரைப்பண்ணான் தன்தான் தந்தமை கண்டாட்ட வந்தது என்னுதற்கேற்கால் வீராகடலிறங்கி விண்ணிறந்து வந்திறந்து மிக்காயிரம் என்னிடமாய் மனமாகி பல்வேறு நிறமாகி பறவையாய் பாம்பாகி அல்லாய் மனிதராய் சேயாய் கண்ணியனாய் வல்லாய் தேவராய் எல்லா சங்கமத்துள் இருக்கின்றனை பிறரே எஞ்சானும் இல்லாயே இந்த பெருமானே அஞ்சானும் தன்னை அகற்றிக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிலே இல்லாயனிப்பகம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை புதுவிப்பாய் நாட்டத்தின் ஏரியாய் சேயாய் ஞானே மாற்றும் மண்களிய நின்ற மலை நீங்களந்தால் போல பிறந்த பிறப்பறிக்கும் நீங்கள் பெருமா இரங்கள் முறையால் இன்பங்கள் கேட்ட திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் ஜாதக பொருத்தங்களுடன் கிடைக்கும். எங்களிடம் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். உங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்ற வரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல், நெமிலி தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். தொடர்புக்கு 7604864390.
சூட்ட மாமலர் தூவி துணியாலே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே வாட்டவாயும் ஏக்க மலனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் தூவி துணியாலே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே வாட்டவாயும் ஏக்க மலனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் தூவி துணியாலே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே மதுராவுக்கும் கோலப்பிரவாகத்தில் அணிவேனோ கலங்கது செய்து தவம் புரிவார்கள் கலங்களில் உள்ளே கருதுவராகில் தொடர்ந்தெழு சோதி துளை வழி ஏறி அடங்கிடும் அன்பினது ஆயிரைவானே கலங்கது செய்து தவம் புரிவார்கள் கலங்களில் உள்ளே கருதுவராகில் தொடர்ந்து எழு சோதி துளை வழி ஏறி அடங்கிடும் அன்பினது ஆயிரையானே சாந்தின் சுந்தரா போற்றி சுடர்கரு சாந்தின் சுந்தரி போற்றி நெருப்பிலிருந்த நீரிலிருந்து கல்லால மண்ணால செய்யப்பட்ட சிற்பம். இப்போ படிநிலையாக நாம் இரையாற்றை ஆதாயத்திலிருந்து வாங்கி இங்கே வாயு வழியாக எடுத்து தீயிலே இட்டு தீயிலே இருந்து கும்பத்திற்கு சாட்டி நீரிலே சாட்டி நீரில் இருக்கிற பெருமானை இங்கே வடக்கல் உருவத்தில் இருக்கிற சுவாமிக்கு அருளாட்டம் செய்கிறோம். அப்ப எதுக்கு இந்த தலையெல்லாம் வச்சாங்கன்னா அதான் சொன்னார் சடங்கு வாழ்த்த வாயும். இந்த வாயு இருக்கிறதுக்கு சாமி வாழ்த்துறதுக்கு. ஆனா நம்ம இங்க வந்து என்ன பண்ணுவோம், எதெல்லாம் பேசக்கூடாதோ அது மட்டும்தான் பேசுவோம். வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும். அப்ப இங்க வந்தா சாமி மட்டும் தான் நினைக்கணும். ஆனா இங்க உட்காந்து வீட்டுல மாடு கட்டி வந்தோமா இல்லையான்னு தெரியல. அது பக்கத்துல மயில் பெருகி போச்சா, பக்கத்துல உள்ள குரங்கு வந்துச்சா, இப்படி நம்முடைய மனம் குரங்கு மாதிரி போயிருக்கு. வாழ்த்த வாயும் இணைக்க மனநெஞ்சும். அப்ப தலை எதுக்கு? வாழ்த்த வாயும் இணைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும். சென்னினா தலை. அப்போ அந்த தலை எதுக்குன்னா சுவாமி வணங்குறதுக்கு தான். எல்லாருக்கும் தலையாட்டிட்டு போக கூடாது, எல்லாருக்கும் தலையாடக்கூடாது, சுவாமியும் மட்டும்தான் வணங்கணும். தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர். ஒரு பூவால் சுவாமிக்கு தினசரி எடுத்து வழிபாடு பண்ணணும். வாழ்த்த மாமலர் வாழ்த்த வாயும் இணைக்க மரநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் பூமி துணியாலே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. இந்த மாதிரி செய்தால் நம்முடைய வினைகள்லாம் நீங்கும். சாமிக்கு ஒரு தூண் போலன்னா ஒரு வினையும் போகாது. அதான் கடைசியில் சொல்வார், வாழ்த்தவாயும் இணைக்க மரநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் பூமி துணியாலே போடலன்னா வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது, எத்தனை பிறப்பு வரும் தெரியாது. அப்ப நம்முடைய பிறப்பெல்லாம் இருந்து நம்முடைய வினைகள்லாம் தூக்கணும்னு சொன்னா தினசரி சுவாமிக்கு ஒரு பூவால் பறிச்சு போடணும். அதுதான் இந்த பாடலை சொல்லிதான் இது வந்து திருமந்திர பாடல். இதனை தான் இப்ப வந்து சுவாமிக்கு இங்க சாட்டி இப்ப இருக்கிற ஆற்றலை வந்து சுவாமி எழுந்தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்ப கும்பத்திற்கு தூபதி வழிபாடு சிந்தாட்டன் குடியதனுள் கங்கை சேர் பாகத்தான் கணபதி கரத்தானே சோதியே சுடரே சூழலி விளக்கே சுரிகுடல் பனிமலை மடங்கை பாதியே பரணே பால்கொள் வெண்ணிக்காய் பங்கையத் தயனும் மாலையா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நெறிமலர் குருந்தம் மேவிய சீரியம் ஆதியே அடியே நாகரித்து அழித்தால் அது எந்தோவே என்று அருளாயே. அடியனேன் அறிவிலாமை கண்டென் அறிவை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரணே போற்றி துயிலை பாகமாக தூயனத் சோதி போற்றி பொரியணி பவளமேனி புரிசரை குரானா போற்றி போற்றி. பொங்கன் பொழிசூர் பொலிசெம்பன் அம்பலத்தே வெங்கன் தனக்கன்றி ஆசிரியதன்னே விபுனிமேல் ஆந்தன் பழி அவிலை அன்பாகிய பண்டை வரை சேத்தன் கொடுத்ததுவும் திருவமுது ஆகியாரே. ஓம் நிறந்தறியுள்ள கிடைத்திரு வடிவங்களின் திருச்செவி குளிரும் வண்ணமாக மூவர் பாடி அருளிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடல் சாற்றி அருளுக. உள்ளம் மூழ்கி உகந்து சிவன் என்று
நல்ல விளையாட உலகெனும் தீமையே புலியினால் பணி புலிருக்குவேலோ வல்லது பாகம் வணங்கி தொழுகிறே. ஓம் எழுந்தள்ளியுள்ள இறை திரு வடிவங்களின் திருச்செயை குளிரும் வண்ணமாக திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் சாற்றி அருளுக. கட்டறியேன் கலைஞானம் கதிர்குருகேன் ஆயினும் அட்டறியேன் பிற தெய்வம் பார்க்கியா வான்கடல் வந்து புத்திருந்து ஆண்டேன் எம்பெருமானை அடியேற்கு பொந்தலிசு நாய்க்கு இவ்வாறு கண்டேனின் பொன்னரோடே. எழுந்தள்ளியுள்ள இறை திரு வடிவங்களின் திருச்செயை குளிரும் வண்ணமாக திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல் சாற்றி அருளுக. தலையா உடலோடு சேரமான் ஏயா மலம்பாரா வெள்ளானை மேற்கொள்ள உரையா மதிசூடி பூவாயிரலோடும் அலையா விளையாடும் அம்பலம் இன்னாரங்கே. மூலவரோட போனவங்க 2 பேர் தான். இந்த உலகோட விண்ணுலகத்துக்கு போனவங்க 2 பேர். ஒண்ணு சுந்தரர். சுந்தரரு இந்த மூலவரோட போனாங்க. ஏன்னா கைலாய்க்கு எப்ப போனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கினா அப்பாயின்மெண்ட் இல்லை. யாரு மற்ற பிரமாதி தேவர்களுக்கும் முக்கோடி தேவர்களுக்கும் பிரம்மனுக்கும் பெருமாளுக்கும் எப்ப போய் சாமி பார்க்கனாலும் ஐயா இல்லை எங்க போய்கிறாரு சுந்தரர் பார்க்க போய்கிறாரு, மூலவத்துக்கு போய்கிறாரு. அடுத்த மாதம் வருவாரா இல்லைன்னு தெரியல. என்ன எல்லாம் நாங்கெல்லாம் இங்கே தேடி வந்தா சாமி அவர் போய் தேடி பார்க்கறாரு. அப்பேற்பட்ட ஆள் யாரு, அதனால நான் பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் விருப்பப்படுறாங்க. அதனாலதான் சுவாமி அந்த சுந்தரர் பெருமான அந்த பூல உடலோட இந்த உடலோட கைலாக்கி கொண்டு வர வெள்ளாணையின் மேல ஆணை மேல ஏற்றி அவர் கொண்டு வருவார். அப்போ சுந்தரர் போறாரு. பார்த்த உடனே இவரும் போறார், அவருடைய நண்பர் சேரமான். அவர் குதிரையில் போறார். குதிரையை சுற்றி காதுல பஞ்சாட்சரத்தை மந்திர ஓதுன உடனே குதிரையில் அவரும் சேர்த்து போறார். இவங்க 2 பேரும் மட்டும்தான் நொடித்தான் மயில் படிக்கிட்டு அவர் அர்த்தமா இருப்பார். அப்போ சுந்தரர் வர்றாருன்னு சொல்லிட்டு இந்திராய தேவர்கள் எல்லாம் முன்னாடி போய் வாசல் போய் காத்துக்கிறாங்களாம். அப்போ அங்க இருக்கிறவங்க புதுசு புதுசு கேட்கறாங்களாம். புதுசு கேட்டுக்கிறாங்க. யாரு பாரு அவர் பெரியாளா, நாம எங்க காத்துக்கிறோம், இவங்களே போய் காத்துக்கிறாங்க. அப்ப யாருதான் அப்படின்னு போதுன்னா அப்ப சாமி சொல்றாராம், நம்தம ஊரர் என்றான் நொடித்தான் மலை முத்தமலைன்னு சொல்லிட்டு அந்த நொடித்தான் மலை படிக்கிறதுல சொல்லியிருப்பாரு. எங்க ஊர்ல பையன்பா அப்படின்னு சாமி சொல்றாராம். அப்ப எங்க ஊர்ல பையன் நம்ம சொல்லும் போது சாமியோட ஊர் எந்த ஊரு தென்னாடு. அவர் சொன்னது இது நடந்தது கைலாயத்துல. கைலாயத்துல சொல்றாரு. யாருன்னு கேட்டா நம்தம ஊரர் என்றான், எங்க ஊருக்கார பையன். அப்ப எங்க ஊருக்கார பையன் சொன்னா அவருடைய ஊர் எது தென்னாடு. அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவனுடைய பிறந்த ஊரு வாழ்ந்த ஊரு இதுவாக இருந்தாலும் அவன் எல்லாத்துக்கும் இறைவன் ஒருவனை, எந்த நாட்டுக்கும் அது எந்த நாடா இருக்கு உலக நாளுக்கு எல்லாம் ஒரே தலைவன் ஒரே தலைவன் தான் நம்முடைய சிவபெருமான். அதாவது சொன்னாங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாயனமைங்கிற 5 எழுத்து 5 பதம், 5 எழுத்து கிடையாது. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி. அப்போ 5 பதம் சொன்னா சி என்றால் சிறப்பு, வா என்றால் வனப்பு, யா என்றால் யாப்பு, நா என்றால் நடப்பு, மா என்றால் மறைப்பு. சி என்பது சிறப்பான ஒரு பொருள். நம்முடைய தெய்வம் சிறப்பான ஒரு தெய்வம். அது எந்த தெய்வமாக இருக்கும், இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். அப்ப மற்றவருடைய அவங்களுடைய தெய்வம் சிறப்பான ஒரு தெய்வம் தான். அப்போ சி என்றால் சிறப்பு. அப்ப அந்த தெய்வம் வனப்பு. வனப்புன்னு அழகு, அழகான ஒரு தெய்வம். அழகு தானே நம்முடைய தெய்வங்கள்லாம். அப்ப மற்ற தெய்வம் அழகு தானே.
அப்போ சிறப்பான ஒரு தெய்வம், அழகான ஒரு தெய்வம். யாப்புன்னா இறைவன் வந்து நம்மளோட கிடைச்சிருக்கு. யாப்புன்னா யாருக்கு இருத்தல், யாப்புன்னா இறைவனும் உயிர்களும் ஒன்றாக இருத்தல். அப்போ இறைவனும் உயிர்களும் ஒன்றாக இருக்கிறாங்க. யாப்புன்னா கட்டுதல். அப்ப யா என்ற எழுத்து தான் சிறப்பான ஒரு எழுத்துன்னா யா. சிவாய, அல்லேலூயா, அந்த யா என்ற எழுத்து பொது. அப்போ அல்லேலூயான்னு சொன்னா யா தான் வரும். இஸ்லாமிய வழிபாடு பண்ணாலும் யா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, ஒரு அல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, யா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அப்ப யா அல்லாஹ் யா என்ற எழுத்தை கொடுத்தா உயிரை குறிக்கும். யா என்ற எழுத்து உயிரை குறிக்கக்கூடியது. அப்ப எப்படி இருக்குன்னா நான் என்றால் நடப்பு. அப்போ நம்ம இறைவன் வந்து நம்மோடு உடனாயும் ஒன்றாயும் வேறாய் இருக்கிறான். உடனே எங்கே இல்லை, இறைவன் நம்முடைய இருக்கிறான். அதான் சொன்னார் அப்ப சுவாமி, தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்வனும் தேடி தேடவனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் நான். அப்போ சுவாமி நம்ம கூட இருக்கிறாரு, ஒன்றாய் இருக்கிறாரு. ஆனா உள்ள இருக்கிறாரா, வெளியிருக்கிறாரு, வேறாய் இருக்கிறார். ஒன்றாயும் உடனாயும் வேறாய் இருக்கிறார். அப்போ அந்த சி என்றால் சிறப்பு, வா என்றால் வனப்பு, யா என்றால் யாப்பு, நா என்றால் நடப்பு, மா என்றால் மறைப்பு. சிறப்பான ஒரு பொருள், அழகான ஒரு பொருள், இந்த உயிரோடு பின்னி பிடிந்த ஒரு பொருள் நடப்புல இருக்குது. ஆனா மறைஞ்சு இருக்கு. பால் இருக்குது, அந்த பாலை காய்ச்சி பக்குவமா புறப்பட்டுனா தயிராகும். அந்த தயிரை கடைஞ்சோம்னா மோர் வரும், மோர்ல இருந்து வெண்ணெய் வரும், வெண்ணெயும் காய்ச்சினா நெய் வரும். ஆனா இந்த 5 பொருளுமே உள்ளே தான் ஒழுகிறது. மேலோட்டா பால் பார்த்தா ஒரு 4 மணி நேரம் ஆச்சுன்னா பால் பிரிஞ்சு போயிடும். அக்கையில பக்குவப்படுத்தணும். அந்த மாதிரி உயிரிகளை பக்குவப்படுத்தி பார்க்கும் போதுதான் இறைவன் நமக்கு வெளிப்படுவான். மறைய தொழில் நின்று கலைய மறைய தொழில் மாமனை சோதியான். அப்போ எப்படி உறவு போல் நட்டு உறவு கயிற்றால் கட்டி அந்த கயிறு கடை போது எப்படி கயிறு போட்டு எழுதுறாங்களோ அந்த மாதிரி நமக்கும் சாமிக்கு ஒரு உறவு போல் நட்டி இந்த பாச கயிற்று கலைஞ்சோம்னா எப்படி வெண்ணெய் வருதோ, வெண்ணெய் வந்தா நீ வருமோ, அந்த மாதிரி இறைவன் வந்து வெளியே வருவான். அப்போ இந்த ஊர்வலோட போனவங்க சேரமான ஒருத்தரும் சுந்தர ஒருத்தர் தான். அதுதான் சொன்னார், கலையா உடலோடு சேரமான ஆரூரன் இளையா வசம்பாரா வில்லானை மேற்கொள்ள உலையா மதிசூடி மூவாயிரோடும் அலையா விளையாடும் அம்பலமின் நாடரங்கே. திரு வடிவங்களின் திருச்செவி குளிரும் அன்னமாக திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல் காட்டி அருளுக. குழலொலி யாழொலி குத்தொலி எட்டொலி என்னும் குழாமுருகி இளமொழி விண்ணகமும் சென்று வெவ்வே மிகே திருவாரூரின் மணவெளியார்க்கும் வழிவழியாளாய் மனம் செய்குடி கிடந்த பல அடியாருடன் கூடிய மாலைக்கு பல்லாண்டு குருவே. வடிவங்களின் திருச்செவி குளிரும் வண்ணமாக பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல் சாத்தி அருளுக. தலைமொழி மண்ணுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொல்வர ஒளிநலன் வருவது புனித பேரவை விதிமுறை உலகில் இலங்கை வெல்லவே. வடிவங்களின் திருச்சியை குளிரும் வண்ணமாக அபிராமி அந்தாலிலிருந்து ஒரு பாடல் சாற்றி அருளுக. ஆத்தாலயங்கள் அபிராமவல்லியை அங்கமெல்லாம் முத்தாலை மாதுளத்தோடு இரத்தாலை புலியடக்க காத்தாலை ஐக்கலையில் வாதங்குசமும் கரும்பும் எல்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார் ஒரு தீக்கில்லையே. திரு முருகப்பெருமானே கனவிலும் கனவிலும் கண்ட அருகிரிநாதர் பாடி அருளிய
திருப்புழைக்கு ஒரு புகழ் காட்சி அருளுக. வெற்றிவேல் முருகனுக்கு, கலியை முருகனுக்கு, வள்ளி மணவாளனுக்கு, சுனாமியை வென்ற சுப்பிரமணியனுக்கு. இந்த திருச்செந்தூர் திருப்புகழை பாடி நீ விண்ணப்பம் செய்கிறோம். வாரியார் சுவாமி சொல்றார், இந்த திருப்புகழை பாடும்போது திருமணமாதவர்களுக்கு விரைவிலே கைகூடும். அதற்காக இந்த திருச்செந்தூர் திருப்புகழை இறைவனிடத்திலே இங்கே குருவரை பற்றியும் குருவர் இருந்தால்தான் திருவள்ளுவரை சித்திக்கும். ஆகிய குருவிடத்திலே இந்த ஏன்னா குருவுக்கெல்லாம் குரு, பிரம்மாவுக்கே குரு முருகப்பெருமான். அதனால்தான் அவருடைய திருப்புகழை பாடி திருமணம் ஆகாத அன்பர்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும்படியாக இந்த திருச்செந்தூர் திருப்புகழை சாட்டி விண்ணப்பம் செய்கிறோம். வீரல் மாறனைந்து மலர்வாரி சிந்த மிகவானில் இந்து வெயில் பாய மிதவாடை வந்து கடல் போல ஒன்று இணை மாத கந்தம் வசை கூற உறைவான குன்றில் உரை வேலை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலை இங்க நனி மாலை தந்து குறை தீர வந்த குருகாயோ பரிமானுகந்தலிரையோன் மருந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாறு சிந்த அலை வேலை அஞ்ச வழிவேலிருந்த அறிவீரா அறிவாளரென்றும் இருளாலிரைஞ்சும் அடியாரிழைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மையில் மேல வந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன்மையில் மேல வந்து அலைவாயுகந்த பெருமாளே அறிவாளரென்றும் இருளாலிரைஞ்சும் அடியாரிழைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மையில் மேல வந்து அலைவாயுகந்த பெருமாளே. திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் ஜாதக பொருத்தங்களுடன் கிடைக்கும். எங்களிடம் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். உங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்ற வரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல், நெமிலி தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். தொடர்புக்கு 7604343990. ஓம் அருள்மை கைகளச்சை புறமையாய் போற்றி. ஓம் அன்பையே நடப்பிக்கும் அன்பே போற்றி. ஓம் அருளாய் அற்பிக்கும் அண்ணாய் போற்றி. ஓம் அனைப்பிக்கும் அல்லாய் போற்றி. ஓம் நவநிலையை சாபிக்கும் தக்கோய் போற்றி. ஓம் அன்பு நெறி ஒழுகச்சை இன்பே போற்றி. அன்பு நெறி ஒழுகச்சை இன்பே போற்றி. கற்பனை கரந்த சோழி கருணையை
வாயும் நினைக்க வடநெஞ்சும் தாழ்த்த சென்றியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துரியாதே கிறிஸ்தவா வினையே நெடுங்காலமே வாக்குராபுஷ்பம் கோலப்பிரவாகத்தில் கணிவேனோ
திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் ஜாதக பொருத்தங்களுடன் கிடைக்கும். எங்களிடம் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். உங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்ற வரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல், நெமிலி தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். தொடர்புக்கு 7604864390.